சார், பொண்ணு மாப்பிள்ளையும் இதுல கையெழுத்து போட்டாங்களா? அதுக்கு கீழே சாட்சி கையெழுத்து யாரெல்லாம் போட போறீங்க? சம்மந்தி, இந்த பக்கம் நீங்க கையெழுத்து போடுங்க. என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? ஒரு போட்டோ எடுங்க எல்லாரையும் சேர்த்து. அதான் தோண மாப்பிள்ள சொல்லிட்டார்ல, முதல்ல எல்லாரையும் ஒரு போட்டோ எடுங்க, அப்புறம் பொண்ணையும் மாப்பிள்ளையும் தனியா நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுங்க. இந்தாங்க சார், எல்லாரும் கையெழுத்து போட்டாச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜேம்ஸ், ருக்கு. தேங்க்யூ சார். என்ன ருக்கு, சந்தோஷம் தானே? போற வழியில சர்ச்சுக்கு போயிட்டு போயிருவோமா? பின்ன ஃபாதர் வர வெயிட் பண்ணுவாங்களா? ஃபாதர் கிட்டயும் போய் blessing வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம். அப்புறம் நம்ம ருக்கு சித்தி வீட்டுக்கு போடாமா, இல்ல நம்ம வீட்டுக்கு போடாமா? டேய், முதல்ல நம்ம வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா மகா வீட்டுக்கு பொண்ணையும் மாப்பிள்ளையும் அனுப்பி வைப்போம். அதுவும் சரிதான். சரி, எல்லாரும் வாங்க, நான் வெளியில கார்ல வெயிட் பண்றேன். வாடா போவோம். டேய், வாழ்த்துக்கள்டா. உனக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ண்ணே. இதோட ஓடிடலான்னு நினைக்காத, இன்னைக்கு மொத்த செலவும் உன் தலைமையில தான். தேங்க்ஸ் தான். ஏய், அதுக்கு என்னடா? ஏய் வா, நம்ம வெளியே வெயிட் பண்ணுவோம். ஏய், உன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இப்ப நீ எதுக்கு மூஞ்ச தூக்கிட்டு இருக்க? கல்யாணம் பண்ணதெல்லாம் சரிதான், அதுக்காக மொத்த சொத்தையும் அவ பேர்ல எழுதி வைக்கிறீங்க. என்னம்மா, உங்க பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம தான் கையெழுத்து பிடிச்சா? அவ கிடக்குற சார், அவளுக்கு என்ன தெரியும்? அவ சின்ன பொண்ணு, அறிவு இல்லாம பேசுறா. ஏய், எல்லாத்தையும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். கிளம்பு நீ அப்பா கூட. முதல்ல போய் அங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணு. டேய், வாழ்த்துக்கள்டா. ருக்கு, வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ் தான். அண்ணே, அப்படியே வாழ்த்துக்களை மட்டும் சொல்லிட்டு ஓடிடலான்னு நினைக்காதே. சரிம்மா, வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போவோம். சம்மந்தியம்மா, நீங்களும் வாங்க. இல்ல சம்மந்தி, மாப்பிள்ளையும் பொண்ணும் எப்படியும் அங்க வருவாங்கல்ல, அதனால நான் போய் பாலும் பழமும் ரெடி பண்ணி வைக்கிறேன். அப்படியா சொல்றீங்க? வந்துட்டு போங்க. ஆமாம்மா, எங்களோட வந்துட்டு அப்புறமா போமா. நீங்க பின்னாடி பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வாங்க, நான் முன்னாடி கார்ல போறேன். சரிங்கம்மா. என்னாச்சுனே? அப்ப இருந்து நானும் கவனிச்சிட்டு இருக்கேன், நீ ஒரு மாதிரி நெர்வஸாவே இருக்க. ஏனே? ஆமாத்தா, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிக்கணுமே. கடைசி நேரம் வரைக்கும் எனக்கு அந்த பதட்டம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இப்ப ஓகே, அம்மா எதுவும் சொல்லி திடீர்னு நிப்பாட்டிடக்கூடாதுன்னு ஒரு பதட்டம் தான், மத்தபடி எதுவும் இல்ல. ஏன் மாப்பிள்ள, என்னத்துக்கு நிப்பாட்ட போறாவோ? அதெல்லாம் எப்படி நிப்பாட்டுவாவோ? பிள்ளையோட கல்யாணத்தை யாராவது நிப்பாட்டுவோல? ஐயோ அம்மா, அவங்கள பத்தி உனக்கு சரியா தெரியாது. ஏதாவது ஒரு துளி சந்தேகம் வந்தாலும் இந்த கல்யாணம் நின்று இருக்கும். எனக்கு அதான் படபடன்னு இருந்துச்சு. அவருக்குமே அப்படித்தான் இருந்துச்சு. நாங்க 2 பேரும் வெளிக்காட்டிக்கல. எப்படியோ என் மேல உள்ள கோபத்துல அத்தை ருக்குக்கு கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சாங்க. ஆமாத்த, எங்க மேல உள்ள விருப்பு தான் ஜேம்ஸோட கல்யாணத்தை எப்படி அது கூடிய சீக்கிரம் நடத்தணுங்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு. எப்படியோ என் தம்பியோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. அதென்ன உங்க தம்பியோட கல்யாணம் கொழுந்தியாலோட கல்யாணம்னு சொல்லுங்க. ஏய், என்னதான் இருந்தாலும் அவருக்கு அவர் தம்பியோட கல்யாணம் தானே. டி என்ன பேசுற? சரிம்மா, கொழுந்தியா கல்யாணம் போதுமா? அப்படி சொல்லுங்க. இடி ருக்கு, ஏதாவது குடிக்கிறியா? டயர்டா இருப்பல்ல? ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்னமோ மாதிரி இருக்குக்கா, எனக்கு குத்துற மாதிரியே இருக்கு. கொஞ்ச நேரம் தானே இருக்கு. அத்தையோட ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்களாம், அதான் உன்னை இந்த ட்ரெஸ் போட சொல்லியிருக்காங்க. ஹோட்டலுக்கு போகும்போது வேற மாத்திக்க, சரியா? சரிக்கா, எனக்கு முன்ன பின்ன இப்படி ட்ரெஸ் போட்டது இல்லையா, என்னமோ பொம்மை மாதிரி உட்கார வேண்டியதா இருக்கு. கல்யாணம் தானா அப்படித்தானே இருக்கும். விதவிதமா துணிமணி, விதவிதமா நகை போட்டுக்கிறது தானே ஃபங்க்ஷனு, பின்ன என்ன? இல்லக்கா, எனக்கு நம்ம வீட்டில் இப்படி போட்டு பழக்கம் இல்லையா, ஒரு மாதிரி இருக்குக்கா. நான் வேணா வேற நல்ல புடவையா கட்டிக்கிட்டா? சரி இருக்கு, அத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீனா மாத்திக்கிட்டேன்னா ஏதாவது சொல்லுவாங்க. வேணும்னா நான் தான் சொன்னேன்னு சொல்லிக்கிறேன், நீ போய் மாத்திட்டு வா. சரிக்கா. ஏன் சூட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நான் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கேன்? ஏய் அப்பா, சூப்பரா இருக்க தெரியுமா? அப்படியே பார்க்கிறதுக்கு இந்த வீட்ல நீ தான் சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்க. அப்படி கல்யாணத்துக்கு புதுசா மாப்பிள்ளை வருவாரு, அப்படி இருக்க. தேங்க்ஸ் சித்தி, நீ சொல்ல அப்படியே நான் கல்யாண மாப்பிள்ளையாண்டா எப்படி எடுப்பான்னு கற்பனைக்கே போயிட்டு தெரியுமா? என்னைய பார்த்த உடனே உனக்கு கல்யாண மாப்பிள்ளை ஞாபகம் வந்துட்டா? தேங்க்ஸ் சித்தி, எனக்கு வெக்கமா வருது. என் செல்லத்துக்கு வெக்க வேற வருமா? நீ சொல்றது பார்த்தா எனக்கு வெக்கமா வருது
என்னக்கா இது ஓகே தானே? எனக்கு இதுதான்க்கா நல்லா இருக்கு. உனக்கு என்ன இருக்கு? தேவதை மாதிரி இருக்க. இந்த புடவையும் அழகா இருக்கு, சூப்பரா இருக்க. அம்மா சித்தி, இதுவும் நல்லா இருக்கு. அப்போ ஒருத்தி இந்த அந்த ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு தெரியுமா? நீங்க ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கீங்க. என்ன ருக்கு இதெல்லாம்? என்ன? ஏய், நான் உனக்கு என்ன ட்ரெஸ் கொடுத்தேன்? நீ எதை போட்டுட்டு வந்து நிக்கிற? இல்லத்த, அவ அந்த ட்ரெஸ் குத்துதுன்னா நான் தான் உனக்கு பிடிச்சது ஏதோ அதை மாத்திக்கோன்னு சொன்னேன். வாய மூடு. அதிக பிரசங்கத்தனமா எதையாவது பண்ணிக்கிட்டு. நீ படிக்காத முட்டாளு. உனக்கு என்ன தெரியும்? ஏய், அவ படிச்சவ. அவளுக்கு ஏத்த மாதிரி துணிமணி போடுறதுக்கு கூட நீ சொல்லி கொடுப்பியா? இங்க பாரு, உன் பட்டி கடத்தனத்தெல்லாம் உன்னோட வச்சுக்கோ. போடவே இழுத்து இழுத்து சுத்திக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸு எப்பேற்பட்டவங்க தெரியுமா? அவங்க முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துற மாதிரி இப்படி உடைய உடுத்தி விட்டுருக்க. அறிவு இருக்கா உனக்கு? இதுல என்னத்த அசிங்கம் இருக்கு? நீங்களும் புடவை தானே கட்டியிருக்கீங்க. ஏத்த புடவை கட்டுறது அசிங்கமா? ஏத்த இப்படி எல்லாம் சொல்றீங்க? பாய மூடு மகா. என்னை எதிர்த்து பேசுறதுக்கும் ஒரு தகுதி இருக்கணும். உனக்கு அந்த தகுதி கிடையாது. இங்க பாரு, அவ ஏன் மருமவ. நான் எப்படி உடுத்த சொல்றனோ அவ அப்படித்தான் உடுத்தணும். நீ தேவையில்லாம இதுல தலையிடாத. இங்க பாரு, ஹோட்டல்ல நடக்கிற ரிசப்ஷனுக்கு வந்துடாத. நீ இழுத்து சுத்திக்கிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் நான் தான் இவ அக்கா, நான் தான் மூத்த மருமவனே, என்னைய அசிங்கப்படுத்துற மாதிரி நடந்துக்குவேன். இங்க பாரு, ஒரு ஓரமா இங்கேயே இரு. என்னத்த சொல்றீங்க? இந்த சேலை நல்லா இல்லையா? நல்லதானே இருக்கு. இதுக்கு என்னத்த? சும்மா இருங்கத்த. அவளை எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. வாய மூடு இருக்கு. நாகரிகம் தெரியாதவட்ட இப்படித்தான் பேசணும். நானும் பொறுமையா இருக்கிறேன். எப்ப பார்த்தாலும் நம்ம வழியிலே குறுக்க வந்துட்டு இருக்கா. இங்க பாரு, உனக்கு இது சரியில்லை. நீ போய் மாத்திக்கோ. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தா அசிங்கமா பேசுவாங்க. என்னத்த? என்ன சொல்றீங்க? என்ன பேச போறாங்க? போட உடுத்துறது நமக்கு பிடிச்ச மாதிரி உடுத்தணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னால உடுத்த முடியாதுல்ல. வாய மூடு. அத்தையே இழுத்து பேசாத. நீ போய் அந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. இல்லக்கா, எனக்கு இதுதான் ஈஸியா இருக்கு. நான் இதை தான் போட்டுக்குவேன். வேணும்னா ரிசப்ஷனுக்கு அவங்க சொல்றபடி நான் மாத்திக்கிறேன். ஏய் மகா, உன்னால தாண்டி எல்லாம். மரியாதையா உள்ள போ. நான் அவகிட்ட பேசிக்கிறேன். என்னத்த? என்ன பேச போறீங்க? என்ன பேசணும்? என்ன இருக்கு? என் பேச்சு கேட்க கூடாது இப்பவே முடிவு பண்ணிட்டியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் அக்கா கறியை இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா அனுப்பணும்னு சொன்னா அவ கூட சேர்ந்து கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்க. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இல்ல அறிவு இருக்கான்னு கேட்டேன். ஆடுற மாட்டை ஆடித்தான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடித்தான் கறக்கணும். என் பொறுப்புல விடுங்கன்னு சொன்னா நீங்க ஊடையில இப்படி புகுந்தா எப்படி? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா என்னால எதுவும் செய்ய முடியாது. அதுவும் இல்லாம எல்லாரும் முன்னாடி அவளை அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு இப்ப அவளை பாத்திக்க வரக்கூடாதுன்னா எப்படி? ஆமா, அதை நான் யோசிக்காம போயிட்டேனே. உங்களுக்கு எந்த யோசனையும் இல்லை. அவ மேல முன்கோபம் மட்டும்தான் இருக்கு. இப்படியே கோபப்பட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காரியம் எதுவும் நடக்காது. நீ சொல்றதும் சரிதான். சரிதானே? அப்ப நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சரி ருக்கு, சாரிம்மா. நான் ஏதோ ஆத்திரத்துல இப்படியெல்லாம் பேசிட்டேன். மனசுல வச்சுக்காத. பரவாயில்லத்த, நீங்க கிளம்புங்க. நான் போய் அவளை சமாதானப்படுத்தி அவளை பாத்திக்கு வர சொல்றேன். சரிம்மா. என்கிட்டயே உங்க ஆட்டத்தை காட்டுறீங்களா? எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட போறது அவளா நீங்களான்னு பாருங்க. என்னாச்சுங்க? ஏன் இப்படி உங்களை உட்காந்துருக்கீங்க? ஏங்க என்னாச்சு? கிளம்பலையா நீங்க? ஏமாக்கா, நீ வரலையா? இல்லைங்க, ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்டுல இருந்துக்கிறேன். ஏமாக்கா, எங்க அம்மா உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லி அவமானப்படுத்தினாங்களா? என்னங்க பேசுறீங்க? அவங்க ஏன் என்ன அவமானப்படுத்த போறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மாதான் டயர்டா இருந்துச்சு. அதான் சரி, நம்ம ரொம்ப லேட் ஆயிருமே, வீட்லயே ரெஸ்ட் எடுப்போமேன்னு நினைச்சேன். ஏங்க? இப்ப பொய்யெல்லாம் கூட சொல்ல படிச்சிருக்க என்னமாக்கா? இல்லைங்க, ஏன் அப்படியெல்லாம் பேசுறீங்க? இப்பதான் ருக்கு ஃபோன் பண்ணா. எங்க அம்மா என்னெல்லாம் சொல்லிச்சுன்னு சொல்லிட்டா. நீ போய் கிளம்பு, அவ பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா. உன்னை வர சொல்லியிருக்கா. இல்லைங்க, அத்தை நான் வந்தா அசிங்கமா போயிடும்னு நினைக்கிறாங்க. எனக்கு சரியா ட்ரெஸ் பண்ண கூட தெரியாது. அங்கே நிறைய பேர் வருவாங்க போல. அதான் அத்தை என்னை வர வேண்டாம்னு சொன்னாங்க. இங்க பாரு மகா, நீ என் பொண்டாட்டி. நீ வருதா இருந்தா நான் அங்க போறேன். இல்லனா 2 பேருமே போக வேண்டாம். ஏன் பொண்டாட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுதானே கட்டியிருக்கேன். அவங்களுக்கு அது கௌரவ குறைச்சலா இருந்தா அவங்க வராம இருந்துட்டு போறாங்க. என் தம்பிக்காக நம்ம போய் தான் ஆகணும். கிளம்பு மகா. சரிங்க, இந்த பேச்சை விடுங்க. நான் போய் துணி மாத்திட்டு வரேன். நீங்களும் மாத்திக்கோங்க. சரிம்மா, போ. ஏங்க, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உனக்கு என்ன மகா,
தேவதை மாதிரி இருக்கு. ஆனா இது கொஞ்சம் பிளைனா இருக்கு. அங்க நிறைய பேர் வருவாங்கல்ல, நான் கொஞ்சம் ஒரு கிராண்ட் சாரி ஒன்று எடுத்து வச்சிருக்கேன், நீ அதை மாத்திக்கோ. ஏங்க சுடிதார் போட்டு போக கூடாதா? போலாமே. ஆனா எங்க அம்மா மூக்க உடைக்கிற மாதிரி என் பொண்டாட்டி வரணும்ல, அதுக்காக தான். போங்கங்க, சும்மா எதையாவது சொல்லாதீங்க. அவங்க ஏதோ என் மேல உள்ள கோவத்துல சொல்றாங்க, அதுக்காக அதையே பெருசுபடுத்த முடியுமா? இல்ல மகா, அவங்க எப்படி சொன்னாலும் அது என்ன அவமானப்படுத்துற மாதிரி. அதுக்கு நாம பதிலடி கொடுக்கணும்ல. போ, போய் மாத்திட்டு வா. சரிங்க. ஏங்க நான் எப்படி இருக்கேன்? ஏய், அப்படியே தேவதை மாதிரி இருக்கு. உனக்கு என்ன? இங்க பாரு, யாராவது உன்னை ஏதாவது சொல்லிட முடியுமா? நீ ஜான் பொண்டாட்டில. ஏங்க நிறைய பேர் வருவாங்களே, எனக்கு அவங்க கிட்ட எப்படி பேசுறேன்னே தெரியாதே. இங்கிலீஷ்லலாம் பேசுவாங்களா? ஏய், நான் தான் இருக்கல்ல, அவங்க கிடக்குறாங்க. என்னத்த பேசிட போறாங்க? உன் பேர் என்னமான்னு கேட்பாங்க, வேற என்னத்து கேட்டுருவாங்க. தெரியாதவங்கிட்டலாம் நீ எதுக்காக பேசுற? நான் சொல்லிக்கிறேன், நீ சும்மா தேவையில்லாம இப்படி கவலைப்பட்டுட்டே இருக்காத. இல்லைங்க, வேற ஏதாவது கேட்டா எனக்கு பேச தெரியாதே, அதான் திக்கு திக்குன்னு இருக்கு தெரியுமா? ஐயோ மகா, தமிழ்நாட்டுல தமிழ் பேசாம இங்கிலீஷ் பேசுறதுக்கு அவங்க தான் வெக்கப்படணும். அதுவும் இல்லாம என்னத்த பேசினா என்ன? இங்க பாரு, லாங்குவேஜ்ங்கிறது சும்மா ஒரு தெரியாதவங்க கிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கதான். வெள்ளைக்காரன் வந்து இங்க தமிழ்ல பேசிட்டு இருக்கான், நீ என்னன்னா என்னமோ வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி இப்படி பயந்துகிட்டு இருக்க. இங்க பாரு, தேவையில்லாம இப்படி எல்லாம் குழம்பிக்காத. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு. நம்ம தாய்மொழியே நாம பேசுறோம், என்னமோ தமிழ் தெரியாத மாதிரி இவங்க நுனி நாக்குல இங்கிலீஷ் பேசுறது பெருமைன்னு நினைக்கிறாங்க. பேசுறவங்க பேசிட்டு போறாங்க. தெரியாத பாஷையில பேசினா நான் ஏன் உங்களுக்கு பதில் சொல்லணும்னு பட்டுன்னு சொல்லு. அதுவும் சரிதான். ஆமா. இங்க பாரு, வாய் பேச முடியாதவங்கலாம் எப்படி பேசிட்டு இருக்காங்க? அவங்க சைகையிலே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. ஆனா வாய் பேச தெரிஞ்ச நம்மளுக்கு ஒரு பாஷையும் தெரியுது, ஆனா அது தெரியலையே இது தெரியலையேன்னு வெக்கப்பட்டுக்கிட்டு எப்படி பேசுறதுன்னு குழம்பிக்கிட்டு இருக்கோம். இங்க பாரு, தமிழ்நாட்டுல தமிழ் பேச தெரியாதவங்க தான் வெக்கப்படணும். நாம தலை நிமிர்ந்து நிக்கணும். சும்மா தேவையில்லாம இப்படி எல்லாம் எதையாவது நினைச்சு குழம்பிக்காத. அதுவும் இல்லாம நீ ஏன் பொண்டாட்டி, யாராவது உன்னை ஏதாவது சொல்லிடுவாங்களா? ஐயோ, நீங்க சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப தன்னம்பிக்கையா வருதுங்க. அப்படியே உங்களை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. ஆனா என்ன செய்யறது, என் வயிறு தான் வந்து இடிக்குதே. அதுவும் சரிதான். ஐ லவ் யூ மகா. நான் உன்னை எப்பவுமே எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ தைரியமா இரு. தேவையில்லாம இப்படி எல்லாம் பயப்படுறத விடு. சரி சரி, வாங்க கிளம்புவோம். நீங்க சொன்ன உடனே எனக்கு ரொம்ப தைரியம் வந்துச்சு. எவ்வளவு ஃபுட் வச்சிருக்காங்க தெரியுமா? குறுக்கு ஜூஸ் இருக்கு, பார்பிக்யூ ஐட்டம் எல்லாம் இருக்கு. எல்லா சாப்பாடும் ரெடியா டேபிள் டேபிளா இருக்கு. வா டேவிட், நாம போய் பாப்போம். டேய் தின்னி பண்ணாரோம், எல்லாரும் வரதுக்கு முன்னாடி நீ ஆளா காலி பண்ணிடாத. என்ன ஜேம்ஸ், ரொம்ப தான் கொழுப்பு ஆடி போச்சு. இங்க பாரு, நான் ஆளா போய் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு நீயும் ருக்குச்சிட்டியும் வரும்போது வெறும் ஜூஸ் மட்டும் தான் வைப்பேன். இங்க பாரு, எண்ணெய திங்க கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது, தெரிஞ்சுச்சா? அது சரி. இங்க எம்பிட்டு நேரம் இப்படியே நிக்கணும்? அடியே, இப்பதான் ஒவ்வொருத்தர வர ஆரம்பிச்சிருக்கேங்க. இனிதான் எல்லாரும் வர வரைக்கும் நின்னுதான் ஆகணும். இன்னும் எங்க அம்மாவே ஆள காணும். அது சரி. என்னம்மா தங்கச்சி, அதுக்குள்ளயும் உனக்கு கால் வலிக்குதா? நான் என்ன போய் சேர் எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாடா. காஞ்சிட்ட பண்ண வரலையா? நீ வா டேவிட் மாமா, நம்ம போய் என்ன ஏதெல்லாம் எடுக்கணும் அப்படியே பாத்துட்டு வரோம். அப்படியே ஜாக்குலின் வந்திருக்காளான்னு பாப்போம். வா. அடப்பாவி, அடிக்கடி வா வா. நீ போயிட்டு வா டேவிட். சரிடா, அப்பா ரெண்டு பேரும் ரகசியம் பேச போறீங்க, அதுக்கு தானே என்ன தவிர்த்துற? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. தெரியுது தெரியுது. ஏய், எதுக்குடி நீ இங்க வந்து நிக்கிற? உனக்கு இன்னுமா புரியல? ஜேம்ஸ் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கதான். உன் கழுத்துல தள்ளி கட்டின உடனே அவ உனக்கு புருஷன்னு நீ முடிவு பண்ணிக்கிட்டா. எப்படி? என்ன தானே அடிச்சிருக்கான். அப்ப எனக்கும் பாதி புருஷன். அதான் நானும் அவங்க கூட சேர்ந்து நின்று போட்டோ எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ எடுப்பா. இங்க பழனி, பேசாம போயிரு. எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, நான் பொறுமையா இருக்கேன். என் ஆத்திரத்தை கலப்பாத. உனக்கு இதுக்கு ஆத்திரம் வரணும்? ஆத்திரம் வந்தா எனக்கு தான் வரணும். இங்க பாரு, நான் எப்படி இருக்கேன், தங்க சிலையாட்டம். என்னை விட்டுட்டு ஐயோ பட்டிக்காட்டுக்கு இந்த என்னமோ சொல்லுவாங்களே, இந்த காட்டுக்குள்ள திருஷ்டி பொம்மை வச்சிருப்பாங்க பாரு, அதுக்கு உடுப்பு போட்ட மாதிரி வந்து நிக்கிறா. இவளை கட்டி இருக்கேன். ஓ ரசனை எப்படி இருக்குன்னு இந்த போட்டோவை பார்க்கும் போதெல்லாம் நீனே வருத்தப்பட்டுக்கணும்ல. அதுக்குதான். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் சொல்லக்கூடாது. என்ன சொல்லலாம் என்ன சொல்லலாம்? சரி, அப்புறமா யோசிச்சு சொல்றேன். கூடிய சீக்கிரம் இவளை விட்டுட்டு என் கூட
வாழ்றதுக்கு நீ ஏன் என்ன தேடி வருவ இல்ல வர வப்பேன். வரட்டா? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. உன்னை கண்டாலே எரிச்சலா வருது. உனக்கு எரிச்சலா வருது, எனக்கு லவ்வா வருதே, என்ன செய்யட்டும்? சரி, அப்புறமா வந்து தனியா உன்னை பாக்குறேன். வரட்டா? ஏங்க இவ எப்படி இருக்கா? நல்ல மூட கெடுத்துட்டாளே. அது ஒரு லூசு, அதெல்லாம் கண்டுக்காத. கேக்கு ஏ டேவிட் மாமா, இங்க வா, இங்க பாரு, எம்மோ படிய கேக்கு. ஏய், அதெல்லாம் தொடக்கூடாது. இங்க பாரு, எல்லாரும் வரட்டும். வந்த பிறகு கட் பண்ணி உனக்கு தருவாங்க. நீயா? டேவிட் மாமா எங்க? சரி சரி, நான் அதெல்லாம் தொட மாட்டேன். இந்த பொண்ணு மாப்பிளையும் கட் பண்ணதுக்கு வச்சிருக்காங்க, சரியா? அது எனக்கு தெரியுமே. அப்புறம் வேற என்னலாம் வச்சிருக்காங்கன்னு ஒண்ணு ஒண்ணா பாட்டு வரேன், சரியா? எல்லாரும் வர வரைக்கும் நானும் வெயிட் பண்ணுவேன். ஜூஸ் மட்டும் குடிக்கிறேன், சரியா? சரிடா. நீ போ தாத்தா, நீ ஒவ்வொருத்தரையா வரவேற்கணும்ல. நீ போ, நான் அப்படியே சுத்தி சுத்தி பாட்டு வரேன் என்னலாம் வச்சிருக்காங்கன்னு, சரியா? சரிடா. ஏ அப்பா, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் லாலிபாப்பு, சிக்கன் ஃப்ரை எல்லாம் வச்சிருக்காங்களே. மகா சித்தி வெஜிடேரியன்ல, வெஜிடேரியன் ஃபுட் எல்லாம் வச்சிருக்காங்களான்னு போய் பாப்போம். என்ன இதெல்லாம் அரபிக் டிஷ்ஷா இருக்கு? பஸ்பூஷா, உம்மலி, குனாஃபா, சூப்பரா வச்சிருக்காங்களே. என்ன ஒரே ஸ்வீட்டா இருக்கு. சூப்பரா இருக்கு. அல்வா வேற வச்சிருக்காங்களே. ஐயோ, இன்னும் ஒருத்தரையும் காணுமே. எல்லாரும் எப்போ வந்து எப்படி சாப்பிடுறது, எப்போ சாப்பிடுறது? என்ன பாக்குறீங்க? இன்னும் நிறைய டிஷ்லாம் வச்சிருக்காங்க. இப்படி நம்ம ஒண்ணு ஒண்ணையா சுத்தி பார்த்துட்டு இருந்தா அதுக்கே இன்னைக்கு ரொம்ப வீடியோக்கு டைம் ஆயிடும். நாளைக்கு மிச்ச வீடியோ, டின்னர் வீடியோ எல்லாம் வரும். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, சரியா? நீங்களும் எல்லாரும் சாப்பிட வந்துருங்க, சரியா? மறக்காம வந்துருங்க. ஐ லவ் யூ மை டியர் ஃபேமிலி. எல்லாரும் வாங்க, சரியா? இந்த வீடியோ அப்படியே கண்டினியூவா கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நேரம் ஆயிரும், பாக்குறவங்களுக்கும் போர் அடிக்கும். அதனால